தன்னனா தின தன்னானே தன தன்னனா தின தன்னானே தூக்கி காமிச்சிட்டு போத்திக்கிற. இப்போ நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னு துண்டு எடுத்து போத்திக்கிட்டு நிக்கிறீங்க? கரகாட்டத்தெல்லாம் அப்படித்தான் மட்டான் மட்டான் குத்திட்டு அப்புறம் சால்வை எடுத்து போத்திக்கிறவா. ஏய் பெண்ண ஆனதுன கரகாட்டமா? நீ என்னடி சொன்ன? நீனே அண்டர் கிரவுண்ட் கும்மி சொல்லி தரேன்னு சொன்ன. அத சொல்லி தரமா என்னென்னமா பண்ணிட்டு இருக்க? அண்டர் கிரவுண்ட் கும்மினா அடியில கொடுத்து அடிக்கிறது, அதான் அண்டர் கிரவுண்ட். ஏய் இதெல்லாம் ஒரு கும்மி அடி உனக்கு. இப்படி நாங்க அடிச்சங்க பாவாடை ஆத்தாடி. அடியே என்னடி அப்படி நின்னுட்ட? பரவா அங்க பாருடி. ஆமா காக்காயா வந்துருச்சு. ஏய் அது குயில். பரவலா வந்துருச்சு. ஒரே வரட்ட சுளுனு சுளுனு கட்டிட்டு போறோம். ஆலோலமோ ஆலோலமோ ஆலோலம் சோ ஆலோலமே ஆலோலோ ஆலோலோ ஆலோலம் சோ ஆலோலமே ஆலோலோ. இது என்ன? என்னடி இது? ஒரு பொம்பளை மாதிரி நீ நடந்துக்க மாட்டீங்கறீ. இது என்ன? யார் ஊரே பார்த்து உன்னை வந்து சிரிக்குது. இது என்னடி? இது என்ன? இது என்ன? அது என்னன்னு தெரியாமத்தே அவ்வளவு கால குடும்பம் எடுத்துறீங்க. அத சொல்லலடி, கீழ குனிஞ்சு பாரு. கீழ உடனே இங்க பாப்ப போதும். அங்க பாரு. அங்க பாரு, உன்னதான் பாரு. விஜி உள்ள போய் இந்த கண்ணாடி எடுத்துட்டு வரையா? தொப்பை இடிக்குதா? ஏய் என்னடி இது? ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு அடக்கடக்கமா இருக்கிறது இல்லையா? முகத்தை தான் மூடணும். ஏன்? நாளைக்கு பாக்குறவ என்ன சொல்லுவா? என்ன சொல்லுவாங்க? என் மூஞ்சில முழிக்காத அப்படித்தான் சொல்லுவா. ஆமா. யாராவது என் இதுல முழிக்காது. அப்ப முகத்தை மூடிட்டோம்னா இது தெரிஞ்சாலும் யாருதுன்னு அடையாளம் தெரியாது. ஆனா இன்னைக்கு தெரியுமே. நீ இந்த பேரை பச்சை குத்தி வச்சிருக்கியே. எப்பமா பாத்தீங்க? நான் தெரியுது இல்ல. ஏய் அது யார் பேருன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சிருச்சு. யார் அது? எங்க வீட்டுக்கார். உங்க பாவா துர்ராஜ் தானே? எனக்கு தெரியும். சரி துர்ராஜ் சரி. போன் நம்பர் வேற யார் நம்பர் எழுதி வச்சிருக்க? அது பழைய ஓனர் நம்பர். இன்னும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாம இருக்கு. பொம்பளடி நீ. அடியே இனிமே தான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அடியே இந்த இடத்துக்கு என்னடி பண்ற? இதுக்கு பேரு தான் கவனமாடி. கொஞ்சம் வினயமா கொஞ்சம் சீரியஸா இருக்கணும். அடியே என்னம்மா இது? சீரியஸ் ரொம்ப நடிக்கிறாளே. அடியே நம்ம ஆளுக்கு ஒரு பக்கமான்னு காவல் பார்ப்போம். இந்த இடத்துக்கு தப முனிவர்கள் தப ஞானிகள்லாம் வரக்கூடிய இடம் முடி. அப்படியா இருந்தா என்ன கூப்பிடுங்க. வேற இருந்தா நீங்களே பாத்துக்கோங்க. போமா. நான் கேட்டேன் அப்பாட்ட. என்ன? எப்பா இங்க தெனதான வச்சிருக்கேன், இங்க என்னத்துக்கு சாமியார்லாம் வர்றாங்க அப்படின்னு கேட்டேன். அப்பதான் அப்பா சொன்னாரு இங்க வரணும்னு வர்றது இல்லையா, இந்த வேள்வி மலை உச்சி இருக்குல்ல அங்கதான் இந்த சாமியார்லாம் உட்காந்து தவம் பண்ணுவாங்க. ஆமாண்டி. சும்மா பண்றது இல்ல. என்ன பண்ணுவாங்க? ஏய் என்னடி கசக்குற? கஞ்சாவை போட்டு தான் உட்காந்து தவம் பண்ணுவாங்களாம். அது முண்டை சில பொட்டெல்லாம் கூடிடுச்சுனாக்கா முண்டைய மயக்கத்துல கீழே உருண்டு வந்துருங்களாம். அப்படி உருண்டு வந்துடுத்தான் நம்ம வீட்டு வழியா அப்படி எழுந்திரிச்சு நடந்து போறது முதவியா. அப்படித்தான் நிறைய போங்களாம். ஆமா அந்த மலை. சரி அதெல்லாம் இருக்கட்டும். போலாமா? சோ வாழ்வினில் வழி காணும் பல்வினைகள் ஓடும்
வாழ்வினில் வழி காணும் பல்வினைகள் ஓடும் பார்க்கடல் வாசல் பதம் பணிந்திடுவோம் கடல் வாசல் பதம் பணிந்திடுவோம் பாவ விமோசனம் அடைந்திடுவோம் பார்க்கடல் வாசல் பதம் பணிந்திடுவோம் பக்தர்கருள் பவனின் பரந்தமா கண்ணா ஆரியனில் உன்னை பாட பதமுட தந்தருள்வார் பக்தர்கருள் பவனின் பரந்தமா கண்ணா ஆரியனில் உன்னை பாட பதமுட தந்தருள்வார் கேட்டு உள் புகழை நாளும் இல்லை என்னவனே உன்னை எல்லாத நாளும் இல்லை பார்க்கடல் வாசல் பதம் பணிந்திடுவோம் பார்க்கடல் வாசல் பதம் பணிந்திடுவோம் விமோசனம் அடைந்திடுவோம் பார்க்கடல் வாசல் பதம் நாராயணா 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 அறிவோம் நம நாராயண நமோ நமக நாராயண பராபரத்தி பரந்தோண்டி பரத்திலே சிவந்தோண்டி சிவத்திலே சக்தி தோண்டி சக்தியிலே சதாசன் தோண்டி சதாசன் மகேஸ்வண்டி மகேஸ்வரர் திருந்தோண்டி ருத்திர மகாசோண்டி மகாவிஷ்ணு பிரம்மாவண்டி பிரம்மாவில் அப்பதோண்டி அப்போல் ஆயுதோண்டி வாய்ப்பிலே பிரதமதோண்டி பிரதுவில் அண்ணந்தோண்டி அன்னத்த வச்சுகள் தொட்டி வைக்கப்பட்டன சிறுஸ்தி தேதி சம்காரம் என்று சொல்லக்கூடிய முத்திரலுக்கு முழுமையாக விளங்கக்கூடிய அந்த சிறுசிகத்தா பிரமன் உலக உற்பத்திக்காக முதலே நாடு தொட்டி வைக்கப்பட்டான் அவர்கள் இல்லறத்தை நாடாமலே துறவரத்தை நாடி சென்றுவிட்டவர்கள் ரணத்துக்காக கோவனோடு பத்து பலி படைத்தான் அப்படி படைத்து நீங்களாவது இந்த உலகத்தில் உத்தரவிட்டான் பிரமன் அந்த வழியில் அனைவருமே நடந்தார்கள் யாமற்றும் இடம் கேட்டு திரும்பதி கை கொண்டு அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு சோத்திர பிரியா சூர்யா நடன பிரியா ருத்ரா கணிப்பிரியா கந்தா கரகர பிரியா சுந்தரபா கனக பிரியா நான் சொல்லக்கூடிய இன்று நான் அதிக விளக்கமளி சத்தியலோகத்தை அதிபதியாக வீட்டு இருக்கக்கூடிய அந்த சிறுசிகத்தா பிரமணிக்கல்லா ஆசிரியையும் பெற்று இரண்டாவதாக வைகுண்டம் காக்கும் கடவுள் அந்த பரந்தாமன் நிகழ்விட்டதில் மூன்றாவதாக கைலாய மலை சென்று அங்கே உலகலாம் ஒருவருக்கரிய நிலவலாவின் நினைவு அழகில் ஜோதி நம்பலத்தாடுவான் மடல் சிலம்படி வாழ்த்தி வழிமுண்ட அப்பேற்பட்ட அந்த கைலாசநாதனையும் அந்த பிரசன்னாதை வெளியிட்ட ஒரு வெளிமலை சாரல் உருவாய் அருவாய் உள்ளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உருவாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் முருகா என்கிற வேலிமலை சரவந்தனாலும் கூட ஒரு நாளைக்கு கூடத்தில் தங்கி ஒரு கழகத்தை செய்யணும் ஒருவேளை அந்த கழகம் சிரசாகப்பட்டதோ 1008 சுக்கா காரணம் நீதானா அவரே சாமி சொல்றியா ஒரு நாளைக்கு இடத்துல தங்கி ஒரு கழகத்தை செய்யணும் செய்யலன்னா ஒருவேளை அந்த கணக்கு எடுக்கலன்னா என்னுடைய மண்டை வெடிக்கும் சரி இப்ப ஏன் மண்டை உடையாது உங்க 4 பேத்து மண்டை தான் உடைய போகுது எங்க மண்டையை உடைக்கிறீங்க நீங்க ஏன் மண்டை வெடிக்கிறதுல உங்களுக்கு என்ன அவ்வளவு பெரிய சந்தோஷம் சந்தோஷம்னா எல்லாம் அப்புறம் வேற எதுக்கு அடிச்சிய யா படுக்கிறது அவங்க சௌரியம் மனுஷன் வாழ்க்கையில படுக்க கூடாத இடம் 4 இடம் நீங்க தெரிஞ்சுக்கணும் முதல் இடம் கட்டின கோயில் பூசாரியை தவிர யாரும் படுத்து தூங்க கூடாது தூங்குனா தருத்திரம் அது வேறயா ரெண்டாவது இடம் தெரியுமா கல்யாண வீடு கல்யாண வீட்டுல தூங்க கூடாதுங்கிற காரணத்துக்காக தான் சம்பிரதாயத்தை ரொம்ப அற்புதமா வச்சிருந்தான் இந்த பொம்பளைங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அன்னைக்கு மேடை இருந்துச்சு மண்டபத்தில் நடக்கிற கல்யாணம் வீட்டில் பந்தல் போட்டு அலங்காரம் பண்ணி மேடை அமைச்சு அந்த மேடையை அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பெண்கள்லாம் கோலம்லாம் போட்டு இந்த ஆம்பளைங்க எல்லாம் தூங்க கூடாதுங்கிறதுக்காக அப்படி ஓரமா உட்காந்து ஏன் தெரியுமா ஆனா அது விளையாடுறது தவறுங்கிறது நமக்கு தெரியும் ஆனா தூங்க கூடாதுங்கிறதுக்காக தவறையே தவறா செய்யாம செஞ்சாங்க ரெண்டாவது கல்யாண வீட்டில் தூங்க கூடாது மூணாவது எங்க தெரியுமா ஒரு மனுஷன் செத்து போயிட்டா உட்காந்து ஓன்னு அழுதுகிட்டு பாருங்க அங்க யாரும் தூங்க கூடாது நைட்ல தூங்க கூடாது ஒரு ஆள் மட்டும் தான் தூங்கணும் இடம் 3 வந்துருச்சா நாலாவது இந்த மாதிரி கோயிலுக்கு முன்னால வைக்கிற நிகழ்ச்சியை பார்க்க இந்த மாதிரி அந்த நிகழ்ச்சிக்கு முன்னால யாரும் தூங்க கூடாது இந்த 4 இடத்துல தூங்குனா
தருத்திரம்னு நான் சொல்லல, தூங்குறாங்க எழுப்பிடுங்க. சம்பிரதாயம் சொல்லக்கூடிய காரணம் ஆகினாலே எமது கழகம் வெற்றி அடைய அப்பேற்பட்ட விநாயகர் பெருமான் அத்திமுகத்தோனை அரணார் திருமகனை சத்தியின் புதல்வனை சித்தியின் கணவனை முத்து நிறுவி நித்தம் சொல்லக்கூடிய அந்த விநாயகர் பெருமானை வணங்கிவிட்டால் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நன்மையாகவே நம்ம நோக்கத்தோடு வணங்குவோம் அந்த விநாயகர் பெருமானை.